இப்போ நம்ம ஒரு வேலையை ரொம்ப டீப்பா கவனிச்சு செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணி. அப்பதான் நமக்கு தூக்கம் வரும். இப்பயே கண்ணு கட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காஃபி டம்ளர் ஏன் நம்ம கழுவாம வச்சோம் அப்படின்னு சொல்லி கழுவ போயிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம இந்த கார் சாவியை நான் எங்க வச்சிருப்பேன் அப்படின்னு அப்பதான் நமக்கு யோசனை வரும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையா, நான் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எப்ப நம்ம ஒரு ஒர்க்கை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்றோமோ அப்பதான் நமக்கு இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் ஹைப்பர் ஃபோக்கஸ், ரிட்டன் பை கிறிஸ் பெய்லி. அட, இதை தானே சொல்ல போற, ஃபோக்கஸை பத்தி தான் பேச போறியா அப்படின்னு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படிக்கிறதுக்கு. சரிங்க, இப்போ நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் உங்களுக்குலாம். இப்போ என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க, இல்லை எத்தனை பேர் நான் பாதி பார்த்தேன் அப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், இல்லை வேறு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்புறம் பார்த்துக்கலான்னு பேக்கில் போயிட்டேன், இல்லை கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்புறமேட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கேட்டீங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரிங்க. ஹைப்பர் ஃபோக்கஸ், இந்த புக்கில் இந்த ஃபோக்கஸை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ், ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். அது என்ன ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் கவனிச்சு பண்றது தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஆனா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியா வரும். நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனத்தை அங்கேயும் இங்கே செதற விடுறது. அப்படி செதற விடுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைட்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தப்பு இல்லை, அது கூட ஒரு வகையில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த ஹைப்பர் ஃபோக்கஸை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளால ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் கவனித்து பண்ண முடியலங்க, ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அதுக்காக தான் அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை வந்து 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லி பண்ணுற ஒர்க்கு அந்த 4 குவாட்ரண்ட்டில் கொண்டு வரணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவ், அன்அட்ராக்டிவ் அப்படின்ற கேட்டகரி தான். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நமக்கு பண்ணுறதுக்கு போர் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறதே வச்சுக்கலாமே, படித்தா நமக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும், இல்லை இந்த ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா நமக்கு நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது கேட்க நல்லதாக இருக்குது, ஆனால் நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். நம்ம தூக்கத்தை மிஸ் பண்ணணும், நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டை மிஸ் பண்ணணும் அப்படின்னும் போது. ஸோ ஒரு நெசசரியான டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும், ஆனால் ப்ரொடக்டிவாக இருக்கும். அதை தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம வைக்கணும், ஓகேவா? அடுத்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ப்ரொடக்டிவ், அன்அட்ராக்டிவ். இது என்ன கேட்டகரிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்மக்கிட்ட ஒரு பர்சன் வராங்க, அவங்கள பார்த்து நமக்கு பேசவே பிடிக்காது. அதே சமயம் அந்த பர்சன் கிட்ட பேசினாலும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அப்படின்னும் போது ரெண்டுமே வேஸ்ட்டு தானேங்க. நமக்கு பிடிக்கவும் செய்யல, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட எந்த யூஸும் இல்லை. அப்படின்னும் போது அந்த டைம் வேஸ்ட்டு. அதனால இந்த கேட்டகரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ப்ரொடக்டிவ், அன்அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தேர்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அன்ப்ரொடக்டிவ், அட்ராக்டிவ். இது தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், இந்த நம்ம ஏதோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை நம்ம ஒரு ரீல் போஸ்ட் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியது தானே. அப்படி விட மாட்டோம், என்ன பண்ணுவோம், இந்த ரீல்ஸ் அடுத்துன்னு பார்த்துட்டு அடக்கடவுளே 1 hour ஓடி போச்சா அப்படின்னு யோசிப்போம் பார்த்தீங்களா? இதுதாங்க. இதனால எந்த யூஸுமே கிடையாது, ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அன்ப்ரொடக்டிவ், அட்ராக்டிவ் அப்படின்றது. ஃபோர்த்து, இதுதான் மீனிங்ஃபுல் டாஸ்க்குங்க லைஃப்பில். என்னன்னா ப்ரொடக்டிவ், அட்ராக்டிவ். என்னன்னா இந்த வேலை நமக்கு பிடிக்கவும் செய்யுது, அதே மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. இது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் குறைக்கணும், இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், ஜிம்முக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுவோம், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கு பிடிச்சும் இருக்கும். இதுதான் ப்ரொடக்டிவ், அட்ராக்டிவ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையில் எந்த குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தான் நமக்கு எந்த இடத்துல ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு தெரிய வரும்.
ஓகேங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த ஃபோக்கஸை எப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது ஆட்டோ பைலட் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஆட்டோ பைலட்னா இப்போ நம்ம ரெகுலராக எந்திரிப்போம், கடகடன்னு ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. சில பேரை பார்த்தீங்கன்னா பிஸியாகவே இருப்பாங்க, இங்கே விடுவாங்க அங்கே விடுவாங்க. என்னன்னா, இந்த குடோனில் இருக்க பருத்தி மூட்டையை அங்கே தூக்கி வை, அந்த குடோனில் இருக்க பருத்தி மூட்டையை இங்கே தூக்கி வை அப்படின்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யூஸ் இருக்காது. அதனால இந்த ஆட்டோ பைலட் மோடு அப்படின்றது ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று இருக்கும், நாவல்ட்டி பயாஸ் அப்படின்னு இருக்கும். என்னன்னா, ஒரு ஒர்க்கை வந்து நம்ம டீப்பாக செஞ்சிட்டு இருப்போங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்போ வந்து நம்ம அப்படியே இப்படி திரும்பி பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க, என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காது. இந்த எக்ஸாம் டைம்லலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒன்றுமே இல்லை, மேலே சுற்றிட்டு இருக்க ஃபேனை பார்ப்போம், இல்லை சும்மா எம்டியாக இருக்க அந்த செவரையே பார்த்துட்டு இருப்போம், இல்லை சும்மா வெளியே போகிற காரை பார்த்துட்டு இருப்போம், இல்லை ஜன்னலையே ஊற்று பார்த்துட்டு இருப்போம், இல்லை அந்த கிளாக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாக்கை பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா, ஒரு விஷயத்த டீப்பாக செய்யும்போது போர் அடித்து வேற எங்கேயாவது வந்து திசை திருப்புறது. அப்போ நமக்கு டோப்பமைன் வந்து அதிகமாக சுரந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இதே எந்த விஷயத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சும்மா செவரை பார்க்குறது, ஃபேன் சுற்றுறதை பார்க்குறதெல்லாம் நமக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது இல்லை. இதுதான் நாவல்ட்டி பயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று சொன்னோம்ல, இந்த டிஸ்ட்ராக்ஷனில் 2 வகை இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம படிக்க உட்காரோம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண உட்காரோன்னு வச்சுங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். என்னென்னா, நம்ம டீப்பாக பண்ணணும்னு நினைப்போம். இப்போ நம்ம அம்மாவோ இல்லை வீட்டில் யாராவது கூப்பிட்டு, எப்போ இந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறியா அப்படின்னும் போது நமக்கு ஐயோ ரொம்ப கோவம் வரும். நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துருக்கேன், நீங்கள் வேறு கடைக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பாக போவோம். இதுதான் அன்என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. அதான் நமக்கு தெரிஞ்சது, வாட்ஸ்அப் பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, சேட் பண்ணுறது, இதெல்லாம் என்ஜாயபிள் டிஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? சரிங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நம்மளால் ஏன் ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியல, வை அப்படின்னு கேட்டால், நம்ம பிரெயினால் ஒரு செகண்டுக்கு 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம பிரெயினில் சேவ் ஆகும். அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மறந்துடுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கசகசன்னு நிறையா விஷயத்த நம்ம சேவ் பண்ணாமல் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சிம்பிள் ஸ்டெப் இருக்குது. என்னென்னா, மெடிடேஷன்னா ரொம்ப பெருசாக யோகா அப்படிலாம் சொல்ல, நம்ம உட்காந்துருக்கும் போது சும்மா நம்ம மூச்சு எவ்வளோ தூரம் போயிட்டு வருது, எத்தனை தடவை இழுத்து விடுறோம் அப்படின்றத பார்க்குறது. இல்லைன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல, இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை தடவை பாஸ் பண்ணி போகிறோம், எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி சும்மா சின்ன சின்ன விஷயத்தை கவனிக்கிறதே மெடிடேஷன் தான் நம்ம சொல்லலாம். அடுத்து மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஹாப்பியாக பண்ணணும், கவனித்து பண்ணணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், எத்தனை பேர் கவனித்து சாப்பிட்ருக்கோம்? ஏதோ அவசரமாக 2 இட்லி உள்ளத்தல், 2 வாய் சாப்பாடை உள்ளத்தல்னா சாப்பிட்றோம். ரசித்து சாப்பிட்றதுக்கான டைமும் இல்லை, அதை நம்ம அது இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறதோ, அதை வந்து நம்ம கவனித்து என்ஜாய் பண்ணி பண்ணோன்றாங்க. இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். சரிங்க, அப்போது இன்னொரு ஒரு விஷயம் பண்ணணும், நமக்கு எல்லாம் பிடிச்ச விஷயம்தான். அதை நம்ம சின்சியராக பண்ணாலே 58% நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுன்றாங்க. என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, தூக்கம்தான். நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சாலே நம்மளால் 58% ப்ரொடக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடக்டிவாக நெசசரியான டாஸ்க்கை மட்டும் சூஸ் பண்ணி, இந்த டு டூ லிஸ்ட் இருக்குல்ல, அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை மட்டும் சூஸ் பண்ணி பண்ணணும். அடுத்த செகண்ட் என்னென்னா, தேவையில்லாத விஷயத்தை வந்து எலிமினேட் பண்ணிடணும், டிஸ்ட்ராக்ட் ஆகிற விஷயத்தெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். அடுத்த தேர்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்கு கவனம் தேவையோ அதுக்கு மட்டும் கவனம் செலுத்தணும். ஃபோர்த்து, சப்போஸ் நம்ம கவனம் எங்கேயாவது வெளியே போச்சுன்னு வச்சுக்கோ, கம் பேக், நான் வந்து இந்த ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்தேன், இதை தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனத்தை இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கவனத்தை வந்து நம்ம இழுத்து பிடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலராக. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ரெகுலராக அது வந்து நமக்கு வந்துடும். இதுக்கு ஆத்தரே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார், அவருக்கு ரொம்ப அவரால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அப்போ என்ன பண்ணாராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 90 டேஸ் வந்து மொபைல் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 360 ஹவர்ஸில் ஒரு ஒர்க் பண்ண வேண்டியதை 520 ஹவர்ஸில் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டாராம். ஆனால் இதையும் தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபுல் ஃபோக்கஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி 4 இயர்ஸில் முடிக்க வேண்டிய வேலையை 3 மந்த்ஸ்லேயே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் முக்கியம் அப்படின்னு. இவ்வளோ நேரம் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸை பற்றி பேசிட்டோமா. ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ் அப்படின்னா நம்ம கவனம் அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது ஒன்றும் கெட்டது இல்லைங்க. ஏன்னா நம்ம பிரெயின் ஆதி காலத்துலேருந்து என்ன ப்ராக்டிஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேட்டையாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கவனம் வந்து பல இடத்துல சிதறிட்டே தான் இருக்கும். அதாவது நம்மளை யாராவது எதிரிகள் வராங்களா, ஏதாவது ஒன்று நடக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அப்போது நம்ம பிரெயின் அப்படி ப்ராக்டிஸ் ஆகிட்டனால நம்ம எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டே தான் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னென்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்யூஷன் தேடணும்னா பல விஷயங்களை கவனிக்கணும் இல்லையா, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன யூஸ் அப்படின்னா 3 முக்கியமான விஷயம் நடக்கும். நம்ம பிரெயின் வந்து பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறதுனால ஒரு விஷயத்த ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணிக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மூடு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்பயுமே ரிலாக்ஸ்டாக நம்ம நிறைய விஷயத்த யோசிக்க முடியும். தேர்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி. இந்த க்ரியேட்டிவிட்டி எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு போயம் எழுதுறதுக்கு, ஒரு புக் எழுதுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணி தானேங்க ஆகணும். இதுக்கு இந்த க்ரியேட்டிவிட்டி யூஸ் ஆகுது ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸில். ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸும் இம்பார்ட்டன்ட், ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸும் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஸ்கேட்டர்ட் ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து 20% இம்பார்ட்டன்ட், ஹைப்பர் ஃபோக்கஸ்ன்றது 80% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதுக்காக ரைட்டர் சொல்கிறது நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு கொண்டு வராதிங்க. இப்போ மொபைலே சுத்தமாக பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்பப்போ மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதாக ஒரு பாஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகே, இந்த புக்கில் இருக்கிறது பாதி விஷயம் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை நல்லா படிங்க. இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா தமிழ்லேயும் இந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.